தொடர்ந்து மன இறுக்கம், கஷ்டம், பிரச்சனை மேலே பிரச்சனை, சரியான வரன் அமைய மாட்டுது. வீட்டில் மாறி மாறி ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. கடன் தொல்லை, பிஸ்னஸ் லாஸு, ஆக்சிடென்ட்டு இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் விஷயங்களாக தொடர்ந்து நடக்குதா? அப்போது இது உங்களுக்கான ரீடிங். ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, மற்றவங்க ஃப்ரீயாக விடுங்க. நான் உங்கள் அன்பு தோழி, டிவைன் டேரட் கார்ட் ரீடர் அண்ட் ஹீலர். இன்றைக்கி வந்த சேனல் மெசேஜ், நான் மெடிடேஷன் பண்ணும்போது கடவுள் யாருக்கோ இந்த மெசேஜ் அவசரமாக தேவைப்படுது, உடனே சொல்லுங்கிற மாதிரி டவுன்லோட் வந்துச்சு. அதனால சில செட் ஆஃப் சேனல் மெசேஜ் நான் அப்போவே எடுத்து வச்சுட்டேன். உங்களுக்கு வந்த ஃபஸ்ட்டு மெசேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்த மெசேஜ் என்ன அப்படின்னா, இமீடியட்டாக க்ளீன் பண்ணுங்கள். உங்கள் ரூமாக இருக்கட்டும், உங்கள் ஹாலாக இருக்கட்டும், நீங்கள் படுக்கிற இடமா இருக்கட்டும், பாத்ரூமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கிளியராக வச்சுக்கோங்க. கல்லுப்பு, மஞ்சத்தூள் இதை போட்டு நீங்கள் அந்த இடத்த க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கோங்க. ஏன்னா இருக்கிற இடம்ல நிறைய நெகட்டிவ் எனர்ஜி பாஸ் ஓவர் ஆகுது. இருக்கிற இடங்களில் ஃபஸ்ட்டு நம்ம சுத்தம் பண்ணும்போதே நம்மளுடைய மைண்டும் சுத்தமாகும், நம்ம ஆறாவும் சுத்தமாகும். அதுக்கப்புறம் பூஜை பண்ணுங்கள். வீட்டில் பூஜை அறையை க்ளீன் பண்ணி நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா தொடச்சி, படங்களெல்லாம் தொடச்சி பூஜை பண்ணுங்கள். மணி அடித்து சாமி கும்பிடுங்க. சாம்பிராணி போக வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக தவறாமல் போடுங்க. கடவுளுடைய பாடல்களை ஒலிக்க விடுங்க வீட்டில். அப்போது நிறையா ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் வீட்டில் நிறையா இருக்கும். அடுத்தது ஒரு பாதுகாப்பு வளையத்தை நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் போட்டுக்கணும். அது எப்படி அப்படின்னா, தினமும் வெளியில் போகும்போது குழந்தைங்க, கணவன், மனைவி இந்த மாதிரி நிறைய பேர் வீட்டில் உள்ள பெரியவங்க எல்லாரும் வெளியில் போகும்போது காலையிலே நீங்கள் எல்லாருக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு அருட்காப்பு ஒன்று போட்டுருங்க. தெரியலை அப்படின்னா வேதாத்ரி மகிரிஷி ஐயாவோட அந்த அருட்காப்பு உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு போட்டுருங்க. காலையில் பத்திரமா வெளியில் போகிறாங்க, பத்திரமா அவங்க திரும்பி வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு அருட்காப்பு போடுங்க. உலகத்துக்கு உண்டான அருட்காப்பும் சேர்த்து போடுங்க. அது இன்னும் சிறப்பானதாக இருக்கும் உங்களுடைய வேண்டுதல். அடுத்தது கல்லுப்பு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற ஏரியா, தொழில் ஸ்தாபனம், அந்த வியாபார ஸ்தலம், இந்த மாதிரி இடங்களெல்லாம் நீங்கள் கல்லுப்பு பார்வைக்கு, மக்கள் பார்வைக்கு தோதுவான இடத்துல வச்சுருங்க. அப்போ தான் கெட்ட ஐ, அதாவது கண் திருஷ்டியில் வர்றவங்க அதோட பார்வையெல்லாம் ஈர்க்கக்கூடிய தன்மை கல்லுப்புக்கு நிறையவே இருக்குது. அதனால் கல்லுப்பு ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. நன்றி சொல்லுங்கள். நம்ம தினமும் சாப்பிட்றோம், காலையில் சாப்பிட்றோம், மத்தியானம் சாப்பிட்றோம், நைட்டு சாப்பிட்றோம். அந்த 3 வேளையும் கடவுள் நமக்கு அருமையான உணவு, ஆரோக்கியமான உணவை கொடுக்குறாங்க. அதை படைச்சி கொடுத்த விவசாயிங்களுக்கு நன்றி கொடுங்க. அதே மாதிரி நம்ம தினமும் உயிரோடு எந்திரிக்கிறோம். ஒவ்வொரு இரவும் படுத்து தினமும் உயிரோடு எந்திரிக்கிறோம். அதனால் படுக்க போகும் முன்பும் எந்திரிக்கிறப்பையும் யூனிவர்ஸுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா அருமையான வாழ்க்கை, அருமையான இந்த உலகத்தை நம்மளுக்கு கொடுத்தது இந்த யூனிவர்ஸ் தான். நிறைய சேரிட்டி ஒர்க் பண்ணுங்கள். கை கால் முடியாதவங்களுக்கு, ஏழை மக்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் படிக்கவே முடியாத குழந்தைங்களுக்கெல்லாம் படிக்க வைங்க. நிறைய உதவி பண்ண கடவுளுக்கு ரொம்ப பிடிச்ச குழந்தையாக நம்ம மாறிடுவோம். அதுக்கப்புறம் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏதாவது குலதெய்வ பிரார்த்தனை ஏதாவது மிச்சம் மீதி வச்சுருந்தீங்க செஞ்சு முடிக்காமல் அப்படின்னா முதல்ல அதை பண்ணுங்கள். நமக்காக ஃபஸ்ட்டு நம்ம கவலையில் கண்ணீர் விடுற முதல் தெய்வம் எதுன்னா குலதெய்வம் தான். அந்த தெய்வம் தான் போய் மற்ற தெய்வங்களை, யூனிவர்ஸில், ஏஞ்சல்ஸில் இவங்க கிட்டலாம் போய் என்னோட குடும்ப உறுப்பினர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இதுலேருந்து காப்பாற்றுங்கன்னு கண்ணீர் விட்டு அழுவுறது நம்மளோட குலதெய்வம் தான். குலதெய்வ வழிபாடை சாதாரணமாக நினைக்காதீங்க. அதை ரெகுலராக ப்ராப்பராக பண்ணிட்டு வாங்க. அடுத்தது கடவுள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் நிறைய சயின்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன், நிறைய அட்வைஸ் பண்ணுறேன், அதை நீங்கள் தான் கவனிக்க மாட்டேறீங்க. நீங்கள் ஃபோன் பார்த்தீங்கன்னா கூட அதில் கூட என்னோடய அட்வைஸ் வரும். நீங்கள் வெளியில் நீங்கள் பைக்கில் போகும்போது கூட ஏதாவது ஒரு வாசகம் மூலமாக நான் உங்ககிட்ட பேசுவேன், கவனமாக அதை கவனிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு நீங்கள் போயிட்டுருக்க பாதை சரியான பாதை தான், அதன்படியே போங்க. எந்த டேர்ன் ஓவரும் எடுக்க வேணாம். சரியான முயற்சி, விடாமுயற்சியோட, தன்னம்பிக்கையோடு நீங்கள் போகிற பாதை சரியான பாதையில் பயணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கடவுள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சேனலான மெசேஜ், திருப்பதிக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குன்னு தெரியல. திருப்பதிக்கு நீங்கள் யாராவது பிரார்த்தனை வச்சுருந்தீங்க அப்படின்னா போயிட்டு வாங்க. என்னால் திருப்பதிக்கு போக முடியல அப்படின்னா கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற உப்பிலியப்பன் கோயில் கூட போய் அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றிக்கலாம். இல்லை போயிட்டு வந்தீங்கனாலே, இல்லை எனக்கு எங்கேயுமே போக நேரம் இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போங்க. கவலைப்படாதீங்க, நான் உங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி கடவுளே ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க.